கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவாதி தேவன் இந்த பூமியிலே அவர் மனித அவதாரம் எடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் அது நம்முடைய தகப்பன் தாய் மூலமாக உண்டாக்கப்பட்ட பிறப்பு. மாம்சத்தினாலே நாம் பிறந்தோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு அவருடைய பிறப்பே அது தெய்வீகமானது, அது பரிசுத்தமானது. அவருடைய பிறப்பே கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவராலே அவர் என்ன செய்தார்? உற்பத்தியானார். அல்லேலூயா. அவர் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் ஏன் இந்த பூமியிலே வானாதி வானவராய் சிங்காசனத்திலே அவர் பிதாவினுடைய சன்னிதானத்திலே காணப்பட்டவராய் இருந்த அவர், ஆதியிலே வார்த்தையாய் வெளிப்பட்ட அவர், அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே வந்து பிறந்ததற்கு காரணம் என்ன என்பதை இங்கே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அருமையானவர்களே, இந்த பூமியிலே 33 கோடி தெய்வங்கள் என்று மனிதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு மாத்திரமே இந்த பூமியையும் வானத்தையும் சகல சிருஷ்டிகளையும் அவர் உண்டாக்கினார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அந்த தேவன் பிறந்ததற்கு காரணம் என்ன? அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அருமையான தேவ ஜனமே, அவர் பிறந்ததனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. அவர் பிறந்ததற்குரிய ஒரு முகாந்தரம் உண்டு, காரணம் உண்டு. என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலையாக்கும்படி, இரட்சிக்கும்படியாக அந்த குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார், பிறந்தார் என்று நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா தெய்வங்களைப் போல இவரும் ஒரு தெய்வம் என்பது அல்ல, அல்லது இவர் ஒரு அவதார புருஷன் என்பதும் அல்ல. இவர் தெய்வீக குமாரன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். இவர் பிறந்ததன் நோக்கம் என்ன? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கும்படியாக. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவத்தின் வித்தினாலே பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்திலே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளும் சரி, இனிமேல் வருகிற சந்ததியும் சரி, அது பாவத்தின் வித்தினாலே பிறக்கிறது. அப்படி என்றால் நாம் யோசிக்கலாம், எப்படி இந்த பாவம் உள்ளே வந்தது என்று சொல்லி. ஆண்டவர் முதலில் உண்டாக்கின ஆதாம் ஏவாள் படைத்த முதல் படைப்பு, அவர்கள் தேவனை பிரியப்படுத்தவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவருக்கு பிரியமாக வாழ தங்களை ஒப்பு கொடுக்காதபடினாலே, கீழ்ப்படியாமையினால தான் பாவம் இந்த பூமியிலே வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 5:19 ஒருவர் வாசியுங்கள்.
ரோமர் 5:19 ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஒரு நிமிடம் கவனிக்கவும். அன்றியும் ஒரே மனுஷன், முதலில் தேவன் உண்டாக்கின மண்ணிலிருந்து தன்னுடைய சொந்த கரத்தினாலே பிசைந்து உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன செய்தானாம்? கீழ்ப்படியாமை போனான். என் வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவியாய் மாற பண்ணுகிறான், அவன் பாவியாய் பிறக்கிறான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதர், இயேசு, அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உலகத்திலே ஒரு பாவம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த முறைமை. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் போய் பலியிட வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே அவன் பலி செலுத்தி அந்த பாவ மன்னிப்பை அவன் பெற வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் அதை செய்து கொண்டே வந்தான். ஆனால் நிரந்தரமான பலியாக நம்முடைய குமாரனாகிய இயேசு நமக்காக பலியானார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று அங்கே பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இந்த பூமியிலே தேவன் கிட்டத்தட்ட 5623 மைல் தூரம் உள்ள அந்த பெத்லேகேமிலே உங்களுக்காக எனக்காக வந்து பிறந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மக்கள் மேலே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பிறப்பை ஆமென் அதிகமாக நினைவு கூறுகிற ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே வந்த இயேசுவினுடைய பிறப்பு மாத்திரமே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் சிலர் நம்முடைய வீடுகளிலே உள்ளவங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, ஆமென், அவங்க தான் அறிந்திருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வந்து அவதாரம் எடுத்தார். அவர் தெய்வீக குமாரன். அவருடைய பிறப்பை ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளிலே நினைவு கூற உலகத்தில் அதிகமான மக்கள் நினைவு கூறுகிற பிறப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த தேவன் 1 யோவான் 3:5 வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:5 வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3:5 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க
வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்து அவதாரம் எடுத்தார். ஆமென். ஏதோ நாம் இன்றைக்கு ஒரு பண்டிகை போல நினைவு கூறுவது அல்ல. ஆமென். அவர் பிறந்ததன் நோக்கம் ஒன்று உண்டு. உங்களையும் என்னையும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கும்படியாக, மீட்டெடுக்கும்படியாக, அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான் உலக இரட்சகர் ஹல்லேலூயா அவர் இந்த பூமியிலே வந்து அவதாரம் எடுத்தார். ஒருவேளை இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில இன்னும் பெறாமல் இந்த நாளிலே, இந்த இடத்திலே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கு உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஐயா, நான் என்ன ஒரு பெரிய பாவம் செய்துட்டேனா அப்படி நீங்கள் யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்ம வாழ்க்கையில நாம் காண வேண்டும், ஒன்று நம்முடைய பாவம், இன்னொன்று நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், அதற்கும் மேலாக முதலில் உண்டாக்கப்பட்ட ஆதாம் மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் பாவம், அது தொடர்ந்து நம்மை பிடித்து கொண்டே வருகிறது. ஆமென். அதிலிருந்து விடுவிக்கும்படிதான் இயேசு என்னும் இரட்சகர் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவ ஸ்பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிதான் இயேசு இந்த பூமியிலே வந்து அவதாரம் எடுத்தார். ஆமென். முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க இந்த பூமியிலே வந்து பிறந்தார். இரண்டாவதாக நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதிலே அவருடைய பிறந்ததற்குரிய, அந்த குமாரன் வெளிப்பட்டதற்குரிய காரியங்கள் இங்கே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் இதிலே ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். அது என்னன்னு சொன்னால், கடைசியாக நம்ம பார்க்கிறோம், சமாதான பிரபு. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க. சமாதானமாக சொன்னீங்களா? பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. போட்டி, பொறாமை, ஆமென், சொந்த குடும்பத்திலையும் இருக்குது, வெளியவும் இருக்குது, வேலை ஸ்தலத்திலையும் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபையிலையும் இருக்குதுன்னு சொல்லுங்க. எப்போ உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்களோ அப்போ நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி. உங்கள் ரகசியத்தை நான் கற்றுத்தரேன். உங்களை வளர்ச்சியையும் உங்களுடைய காரியத்தையும் பார்த்து யார் பொறாமைப்படுறாங்களோ அப்போ நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைக்கணும். ஆமேன் சொல்லவங்க மாத்திரம் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன். உண்டுங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு வேதம் சொல்லுது. ஆமேன். ஆனால் இயேசு வந்தது நோக்கம் என்ன தெரியுங்களா? சமாதானம். சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஆமேன், எல்லாவற்றையும் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, அதுவே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த சமாதானம் கடையில் போய் நாம் இன்றைக்கி நீங்கள் சிக்கன் வாங்குறீங்களோ மட்டன் வாங்குறீங்களோ தெரில, அது கூட சேர்ந்து ஒரு 1/2 கிலோ சமாதானம் இல்லை எங்கள் குடும்பத்தில் கேட்டு வாங்க முடியுமா? முடியாது. இந்த சமாதானம் எங்கும் கிடைக்காது. ஆகையினால தான் இன்றைக்கு மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான்.
அவன் குடும்பத்திலே ஏதோ ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு காலியாக, அவனுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தியாக இருக்கிறான். ஆனால் என் ஆண்டவர் பிறந்ததன் நோக்கம் என்ன தெரியுங்களா? அவருக்கு பெயரே சமாதான பிரபு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். ஆமென். இன்றைக்கு பாருங்க, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. சமாதானத்தை கெடுக்கிறவன் சாத்தான். ஆனால் சமாதானத்தை உண்டாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர், நம்ம பாட்டு பாடினுள்ள மனைவி பாடினாங்க, ஒரு ரோஜா மலர்ந்தது போலன்னு சொல்லி. அப்படி ஒரு வாசனை, ஒரு ஆச்சரியம், ஒரு மகத்துவம் அது நம்ம வாழ்க்கையிலே உண்டாகத்தான், அந்த சமாதானம் பிறக்கும்படித்தான் இயேசு இந்த பூமியிலே வந்து அவதாரம் எடுத்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சமாதானமாக இருக்கீங்களா? எப்பவுமே உள்ள முறுமுறு, எப்பவுமே உள்ள கசப்பு, உள்ள எப்பவுமே வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை நாம் இழந்துருவோம். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பிறப்பின் நாளிலே யாரிடத்திலெல்லாம் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ அவங்கள போய் கையை பிடிச்சி சமாதானம் சொல்லுங்க. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி சொல்லி பாருங்களேன், உங்கள் இருதயம் அது தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். ஆமென். தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். தேவனை விட்டு, நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விட்டு நீக்குவது தான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் இயேசு வந்தது நோக்கம் என்ன தெரியுங்களா? பூமியிலே சமாதானம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம். ஆமென். நம்ம குடும்பத்திலே ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5:9 மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லி வரும்போது சொல்லுகிற காரியம் அங்கே நம்ம பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுடைய யார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்? இப்ப சொல்லுங்க கையை பிடிச்சு, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா எல்லாரிடத்திலும் சமாதானமா இருப்ப. ஆமென். அப்போ சமாதானம் இல்லைன்னு சொன்னா அப்ப அங்க யாருடைய பிள்ளையா மாறிடுறோம்? நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. இப்ப ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் எப்போ இருக்கணும்? இன்றைக்கு பாருங்க, உலகம் இந்த கடைசி காலத்திலே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராய் போகிறது. ஏன்? சின்ன சின்ன காரியங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதபடினாலே அந்த ஈகோ என்கிற காரியம் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சமாதானம் குடும்பத்திலே நாம் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த சமாதானத்தை கெடுக்கும்படி சாத்தான் தீவிரமாக கடைசி நாட்களிலே செயல்படுகிறான். ஏன்? ஒரு மாநிலத்துக்கு மாநிலம், ஒரு ஜாதிக்கு ஜாதி, ஒரு இனத்துக்கு இனம், ஒரு நாட்டிற்கு நாடு, இன்றைக்கு சமாதானம் இல்லை. எல்லாமே இன்றைக்கு யுத்த களமாய் போய்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கத்தான் இந்த உலக இரட்சகராக இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால தான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். பவுல் கொஞ்சம் போய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ரோமர் 12:18 நீங்க வாசித்து பார்த்தா, கூடுமானால்
அல்லேலூயா. அவரே எழுதிட்டார். ஏன்னா அவரே நிறைய பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு, கடந்து போயிருக்கிறார். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறார். எப்பா கூடுமானால் எல்லா மனுஷரும் எப்படி இருங்க, சமாதானமாயிருங்க. ஏன்னா நிறைய நிருபங்களை எழுதினவர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர். ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த ஞானம், அறிவு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறார். நாம் நல்லது செய்ய போனாலும் மற்றவன் என்ன பண்ணுறான், பகைக்கிறான், குறை சொல்கிறான். அப்படி தான் பவுல் எழுதுகிறார். சத்தியத்தை சொன்னால் என்னை சத்துருவாக பார்த்துடுறான், அப்படி தான் அவர் எழுதுகிறார். ஆகையினால தான் அவர் ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறாரு, கூடுமானா எல்லாரோட எப்படி இருங்கப்பா, சமாதானமாக இருங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் 14:27 அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது, கொஞ்ச நேரம் வந்து உக்காந்து நீ சினிமா பாரு, சமாதானமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ் அடி, கவலையெல்லாம் மறந்துடுவ, கொஞ்சம் சமாதானமாக நீ இருப்ப. கொஞ்ச நேரம் உலகத்தில் உள்ள காரியங்களில் நீ இன்வால்வ் ஆகு, சமாதானமாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கு உலகம் சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் கொஞ்ச நேரம். சொல்லுங்க சொல்லுங்க, ஆமாம், கொஞ்ச நேரம். ஆமென். கொஞ்ச நேரம். சில ஆட்கள் சில சீரியலை பார்த்து, படத்தை பார்த்து அந்த ஆவியை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டுட்ருக்கோம். ஏன்னா அங்கே சண்டை நடக்கும், கணவன் மனைவிக்குள்ளே. அங்கே சில காரியங்கள், ஏமாற்று வேலை நடக்கும். ஏன்னா அப்படி தானே இருக்குது எல்லாம் இன்னைக்கு. அப்படி தான் காண்பிக்கிறாங்க. யுத்தங்கள், ஃபைட்டு, ஆமென், வன்முறை, இதெல்லாம் இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறது, ஜனங்களை அது அப்படியே ஆட்கொள்ளுகிறது, சிந்தையை ஆட்கொள்ளுகிறது. ஆகையினால அதே சிந்தையோடு கூட தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென். பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா இன்றைக்கு, அருமையானவர்களே. ஆனால் இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே சமாதானம். சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்திலே சமாதானம், எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அதுதான் மிகப்பெரிய சொத்து. பணம், மற்ற காரியங்கள், வேலை, இதெல்லாம் இருந்தாலும் உலகத்தில் நம்ம குடும்பத்தில் ஆமேன் ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் விரக்தியாய் நாம் இருப்போம். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாவங்களை நீக்க இரட்சகர் வந்தார், சமாதானம் கொடுக்க இரட்சகர் வந்தார். கடைசியாக நாம் எடுத்து வாசிப்போம். சோத்திரம். யோவான் 3:16 எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவர் எதுக்காக இந்த பூமியில் பிதாவானவர் தந்தருளினார்? அவர் வந்து பிறந்தார் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய. உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது சொல்லி. அல்லேலூயா.
மோசே எழுதுகிறார் 90ஆம் சங்கீதத்திலே, ஒரு மனுஷனுடைய நாட்கள் 70, அவன் பலத்தின் மிகுதியினாலே, சொல்லுங்க, பலத்தின் மிகுதியினாலே 80. ஆமாம். அப்போது இன்றைக்கு இருக்கிற கணக்கு சொல்லுகிறது, சராசரி ஒரு மனிதனுடைய வயது இந்த காலகட்டத்தில் 45லிருந்து 50க்குள்ளையாம். 45லிருந்து 50க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நாம் எல்லாமே இப்போது மருந்தை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்படி தானே? நம்ம என்ன சாப்பிட்றோம்? பாதி மருந்து தான் சாப்பிட்றோம். ஆமேன். ஆகையினாலே மனிதனுடைய வயது அவ்வளவுதான் என்று கணக்கு சொல்கிறாங்க, ஆவரேஜ். மோசே வாழ்ந்த நாட்களிலே, ஆமேன், அவர் 70 என்று சொன்னார். பலத்தின் மிகுதியினாலே 80. ஆமேன். அதுக்கு மேலே வாழ்ந்தா வருத்தம்தான், சஞ்சலம்தான் சொல்லி அவரே எழுதிட்டார். ஆனால் அவர் 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆகையினாலே இந்த உலகத்திலே நமக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆமேன். ஒரு நாள் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதிசயமாக சிலர் 100 வயது வரைக்கும் வாழ்கிறவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் நித்தியமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, ஆண்டவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். அதற்காக தான் இந்த பூமியிலே உலக இரட்சகர் வந்து பிறந்தார். எத்தனை பேருக்கு நமக்கு மகிழ்ச்சி? ஹல்லேலூயா. ஆமேன். இப்போவே 50 வரும்போது நமக்கு எல்லாம் என்ன ஆகுது? என்ன ஆகுது? தள்ளாடுது எல்லாம், இல்லையா? ஆனால் அங்கே நித்திய காலமாக தேவ பிரசன்னத்தில் அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கலக்கம் இல்லை, பலன் இல்லை, மேக்கப் பண்ணணும்னு அவசியம். அவரே மகிமையாய் நம்ம மேலே இருப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரே நம்மேலே பலனாய் இருப்பார். அவரே நமக்கு வார்த்தையாய் இருப்பார். அவரே நமக்கு அப்பமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சகோதரிகளுடைய கஷ்டம் என்னென்னா, இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன குழம்பு வைப்பது, நாளைக்கு என்ன செய்வது. ஆமேன். அந்த பிரச்சனையே ஆண்டவருடைய காலத்தில் இருக்கவே இருக்காது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். நித்திய காலமாய் அவரோடு நாம் இருப்போம். அதுதான் நமக்கு பரலோக வாழ்க்கை என்று என் வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவன், அதுதான் நம்முடைய முடிவு. ஆமேன். உலகத்திலே மனிதன் 7 பிறப்பு அல்ல. வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் எழுதப்பட்ட பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்கள் பாவம் செஞ்சால் அடுத்த காலத்தில் மாடா ஆடா பிறப்பீங்கன்ற கட்டுக்கதை அல்ல. என் வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் பிறப்பது, ஒரே தரம் மரிப்பது. ஆனால் பிறந்த வாழ்க்கையிலே அவன் உண்மையான இயேசுவை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு நித்திய ஜீவனை என் தேவன் சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 5:24 வாசித்து பாருங்கள். யோவான் 5:24 சீக்கிரம் வாசிங்க. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு மரணம் இருக்குது. ஆமேன். ஆனால் ஆண்டவரோடு கூட பிரசன்னத்தில் இருக்கும்போது என் வேதம் சொல்லுகிறது, அங்கே மரணம் இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நித்திய காலமாய் நாம் வாழப்போகிறோம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். நான் அடிக்கடி நினைத்து சொல்வது ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பமாகுது. ஒரு ஆமேன், ஒரு ஹல்லேலூயா.
மரணத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அது எங்கே? தேவனுடைய சன்னிதானத்திலே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே ஒவ்வொரு ஆத்துமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்துமா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டுமாய் வரும் பொழுது அது மகிமையின் சரீரமாய் எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அது ஜீவனுக்கு அவன் உட்பட்டு இருப்பான், மரணம் அவனை மேற்கொள்ளாது. ஆனால் இந்த பூமியிலே நம்ம வாழும் பொழுது நமக்கு மரணம் உண்டு. ஆகையினால தான் பவுல் எழுதும்போது சொல்வார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே மரண பயம் வேண்டாம். பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, மரண பயம் வேண்டாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தாவே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, மரண பயம் வேண்டான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனே நமக்கு பலனாய் இருப்பார். ஆமென். அவர் குறித்த காலம் வரைக்கும் நம்ம இந்த பூமியில் என்ன பண்ணுவோம்? ஜீவிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். ஆமென். யூதா 21 இப்படி சொல்லுகிறது. அதை வாசித்து ஜெபிப்போம். யூதா 21 யூதாவின் புஸ்தகம் 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் தேவனுடைய அன்பிலே நம்ம என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். ஆமென். அப்போ தேவ அன்பில் நம்ம இருந்தால் நாம் அவரை தேடுவோம், ஜெபிப்போம், அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் வந்தார், பிறந்தார், அவருடைய இன்னும் அவர் குழந்தையாகவே இல்லை. ஆமென். சில இடங்களில் இன்னும் ஒரு சின்ன பொம்மையை வச்சு இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆராதிக்கிறாங்க. அவர் குழந்தையா இல்லை. இப்போ நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, அப்படி தானே? நாங்கள் வளர்ந்துருக்கீங்களே. பக்கத்தில் பாருங்கள், குழந்தையா இருக்காங்களா? அவங்க குழந்தையாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லைன்னா எங்கேயோ கோளாறுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு குழந்தையா பிறந்தார் 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் அவர் குழந்தையாக இல்லை, அவர் வளர்ந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆமென். 3.5 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மனிதனை மீட்டெடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, சமாதானம் கொடுக்க அவர் தன்னையே அர்ப்பணித்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் மீண்டுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், யூதர் ராஜ சிங்கமாய், ஹல்லேலூயா, நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார் சொன்னால் வக்கீலாக இருக்கிறார். ஆமென். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். வேதம் அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஐயோ இந்த ஆத்துமா என்னை விட்டு போகுதே, என்னிடத்தில் இவங்க ஜெபம் பண்ணலையே, என்னை நோக்கி பார்க்கலையே, இவங்க தங்களுடைய சுயபலத்தினாலே போகிறாங்களே, ஐயோ இந்த உலகத்தில் பாவத்திலே சிக்கிக்கொள்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் நம்மேலே அவர் இரக்கமுள்ளவராய், கரிசனை உள்ளவராய், நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் ஒரு நாள் வரப்போறாரு, வக்கீலா அல்ல. அப்போ எப்படி வருவாராம்? நீதியுள்ள நியாயாதிபதியாய். ஆகையினால தான் அவருடைய இரக்கத்தை பெற சொல்லுங்க, அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய இரக்கத்தை பெற அவர் இரக்கம் செய்யணுங்க. மனுஷனுடைய இரக்கம் செய்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருந்தால்
நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். நம்ம மேலே இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு நம்ம விலகி சென்றாலும், ஐயோ என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்னிடத்தில் வருவானா வரமாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். இன்னும் என்னிடத்தில் நீ வரமாட்டாயா? என் இரக்கத்தை பெற, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள, என் அன்பிலே உன்னை காத்து கொள்ள மாட்டாயா என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீக்க, எங்களை சுத்திகரிக்க, எங்களை இரட்சிக்க இந்த பூமியிலே நீர் வந்து பிறந்தீரப்பா. ஆண்டவரே, இரண்டாவதாக எங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படி எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஒரு ஆண்டவரே சமாதானம் உள்ளதாக இருக்கும்படி நீர் இந்த பூமியிலே வந்து பிறந்தீரப்பா. ஆண்டவரே, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுதந்தரித்து கொள்ளும்படியாக என் தேவன் இந்த பூமியிலே வந்து பிறந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நாங்கள் உம்மை பற்றி கொள்வோம், இன்னும் நாங்கள் உம்மையே நோக்கி பார்ப்போம். அருமையான தேவ ஜனமே, இன்னும் அவரை நீ பற்றி கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கை இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆண்டவர் உன்னை மேன்மேலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவதை ஆமேன் அந்நிய கண்கள் அது பார்க்கும். ஹல்லேலூயா. உன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்த்து பிரமிப்பார்கள். காரணம், நீ இயேசுவை பற்றி கொள்ளுகிறபடினால், இயேசுவை நீ ஆமென் நம்புகிறபடினால், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டபடினால் உன் உள்ளத்திலே அந்த இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். அவரை நீ உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.